வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் இன்று அதிகாலை நடத்திய தாக்குதலில் ரஷ்யாவின் ரியாசான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தீப்பிடித்து எரிகிறது. உயரமாக தீ மேலெழுந்து எரிவதை காட்டும் காணொளிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதல் பற்றி உக்ரைன் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை. இருப்பினும் உக்ரைனின் இராணுவ உளவுத்துறைக்கு நெருக்கமானது என்று அறியப்பட்ட உக்ரைனிய மொழி ஊடகம் சில தகவல்களை வெளியிட்டுள்ளது. அவர்கள் வெளியிட்ட தகவலின்படி ரியாசான் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீதான தாக்குதல்களுக்கு 20க்கும் மேற்பட்ட ஆளற்ற விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன. ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தும் போது வான் பாதுகாப்பு சாதனங்கள் குழம்பி போகின்றன. அதனால் சில ஆளற்ற விமானங்கள் இடைமறிக்கப்பட்டாலும் சில ஆளற்ற விமானங்கள் துல்லியமாக இலக்கை தாக்க முடியும். அப்படியான ஒரு தாக்குதலே ரஷ்யாவின் ரியாசான் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது நடத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் ரியாசான் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தாக்குதலின் வெற்றி குறிப்பாக சுட்டிக்காட்டுகிறது. காரணம், ரியாசான் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அமைந்துள்ள தொழில்துறை வளாகம் ரஷ்ய இராணுவத்தின் 90வது விமான எதிர்ப்பு ஏவுகணை படையின் தளத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. ரஷ்யாவின் 90வது விமான எதிர்ப்பு ஏவுகணை படை புக் M2 வான் பாதுகாப்பு சாதன அமைப்புகளை இயக்குவதற்காக உருவாக்கப்பட்ட படைப்பிரிவு. அத்துடன் 2020 முதல் மேம்படுத்தப்பட்ட புக் M3 வான் பாதுகாப்பு சாதன அமைப்புகளையும் பெற தொடங்கியது. வான் பாதுகாப்பு சாதனத்திற்கு அருகே உள்ள ரியாசான் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது நடத்தப்பட்ட தாக்குதலையே புக் M3 வான் பாதுகாப்பு சாதன அமைப்புகளால் தடுக்க முடியவில்லை என்பதே இதில் உள்ள வெற்றி. தாக்கப்பட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் ஆண்டுக்கு 6.25 மில்லியன் டன் எண்ணெயை சுத்திகரிக்கும் திறன் கொண்டது. இது உக்ரைனில் உள்ள ரஷ்ய படைகளுக்கு எரிபொருளை வழங்கும் மூலோபாய நிறுவனங்களில் ஒன்று. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு 15 உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அறிவித்தது. ஆனால் எத்தனை ஆளற்ற விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படவில்லை என்று அறிவிக்கவில்லை. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் தகவலின்படி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் குறைந்தது 5 வெடிப்புகள் நிகழ்ந்தன. ரஷ்யாவின் ரியாசான் பிராந்தியத்தின் ஆளுநர் பாவெல் மால்கோவ் தமது டெலிகிராம் சேனலில் வெளியிட்ட தகவலில் அளிக்கப்பட்ட உக்ரைனிய ஆளற்ற விமானங்களில் இருந்து வீழ்ந்த பாகங்கள் காரணமாக எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தீப்பிடித்ததாக கூறினார். இது அவர்கள் வழமையாக கூறும் காரணம்தான். ஆளற்ற விமானம் தாக்கினால் என்ன, அதன் பாகங்கள் தாக்கினால் என்ன, எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தீப்பிடித்து எரிகிறது. எண்ணெய் இலகுவில் தீப்பற்றக்கூடியது என்பதால் தீயை அணைப்பது கடினம். ஜனவரி மாத நடுப்பகுதியில் ரஷ்யாவுக்குள் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் 3 நாட்களாக தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்தது. ரஷ்ய எரிசக்தி உள்கட்டமைப்பு மீதான உக்ரைனின் சமீபகால ஆளற்ற விமான தாக்குதல்கள் ரஷ்ய பொருளாதார இலக்குகளை அளிக்கும் நோக்கம் கொண்டவை. 2024 ஆண்டின் தொடக்கத்திலிருந்து உக்ரைன் ரஷ்யாவுக்குள் இராணுவ மற்றும் தொழில்துறை இலக்குகளுக்கு எதிராக நீண்ட தூர ஆளற்ற விமான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இந்த விமான தாக்குதல்களால் ஏற்படும் பொருளாதார இழப்பு பற்றி கிரெம்ளின் வாய் திறக்கவில்லை. ஆனால் திறந்த மூல தரவு மற்றும் ஊடக அறிக்கைகள் இந்த ஆண்டு மட்டும் குறைந்தபட்சம் 8 ரஷ்ய சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை சுட்டிக்காட்டுகின்றன. மேலும் பல எண்ணெய் கிடங்குகள் மற்றும் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதிக்கு பயன்படுத்தப்படும் பம்பிங் நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் போன்ற முக்கிய தளவாட புள்ளிகளுக்கு உக்ரைனின் தாக்குதலில் சிக்கியுள்ளன. 2025 ஜனவரி முதல் பிப்ரவரி தொடக்கம் வரையிலான காலகட்டத்தை உள்ளடக்கிய எண்ணெய் தொழில் வர்த்தக புள்ளி விபரங்களின் அடிப்படையில் உக்ரைனிய ஆளற்ற விமான தாக்குதல்கள் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனில் கிட்டத்தட்ட 10% முடக்கியுள்ளன என்பதை குறிக்கிறது. இதனால் எதிர்வரும் மாதங்களில் எண்ணெய் உற்பத்தியை குறைப்பதை தவிர மாஸ்கோவுக்கு வேறு வழியில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். ரஷ்யாவின் எரிசக்தி துறையில் குறிப்பிடத்தக்க இடையூறுகள் உக்ரைனில் வரவேற்கப்படும். புட்டினின் போர் இயந்திரத்திற்கு நிதி ஆதாரமாக செய்யப்படும் ரஷ்ய எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையை குறிவைக்கும் நோக்கத்தை உக்ரைனிய அதிகாரிகள் மறைக்கவில்லை. ரஷ்ய எண்ணெய் ஆலைகள் மீதான முதல் உக்ரைனிய தாக்குதல்கள் போரின் ஆரம்ப மாதங்களில் நடந்தன. ஆகையால் அவை உக்ரைனிய எல்லைக்கு அருகே இருந்த ரஷ்ய ஆலைகளை மட்டுமே குறிவைத்தன. 2024 ஆண்டிலிருந்து தாக்குதலில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டது. எல்லையிலிருந்து மிக அதிக தொலைவில் உள்ள எண்ணெய் ஆலைகளும் தாக்கப்பட்டன.
ரஷ்யாவின் எரிசக்தி துறைக்கு எதிரான உக்ரைனின் விமான தாக்குதல் இப்போது தீவிரத்தின் ஒரு புதிய கட்டத்தில் நுழைவதாக தெரிகிறது. புட்டினின் படையெடுப்பை ரஷ்யாவுக்குள் கொண்டு செல்வதற்கான உக்ரைனின் நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்று. மோதலை அதிகரிக்கும் அபாயத்தில் மேற்கத்திய நாடுகள் சில தாம் வழங்கிய ஆயுதங்களை ரஷ்யாவுக்குள் பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவதற்கு கட்டுப்பாடுகளை விதித்தன. ஆனால் இங்கு பயன்படுத்தப்படும் ஆளற்ற விமானங்கள் உக்ரைனிய உள்நாட்டு தயாரிப்புகள். இப்போது மேற்கத்திய கட்டுப்பாடுகளை தவிர்ப்பதற்காக ரஷ்யாவுக்குள் ஆழமான இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட நீண்ட தூர ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளின் உள்நாட்டு உற்பத்திக்கு உக்ரைன் முன்னுரிமை அளித்துள்ளது. உக்ரைனின் புதுமையான பாதுகாப்பு தொழில்நுட்ப துறை மற்றும் சோவியத் காலத்திலிருந்து நாட்டின் வலுவான விண்வெளி மரபு ஆகியவை அவர்களுக்கு நன்கு கை கொடுக்கிறது. இந்த ஆண்டில் 30,000 நீண்ட தூர ஆளற்ற விமானங்கள் மற்றும் 3,000 ஏவுகணைகள் தயாரிக்க உள்ளதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உக்ரைனின் மேற்கத்திய பங்காளிகளில் சிலர் உக்ரைனின் வளர்ந்து வரும் நீண்ட தூர ஆயுத களஞ்சியத்திற்கு தொழில்நுட்ப ஆதரவுடன் உற்பத்திக்கான நிதி உதவியும் வழங்குகின்றனர். தற்போது உக்ரைனின் ஆளற்ற விமான தாக்குதல்கள் ரஷ்யாவின் எரிசக்தி தொழிலை சீர்குலைப்பது மட்டுமல்ல, வேறு சில நோக்கங்களையும் கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமானது சாதாரண ரஷ்ய பொதுமக்களை போரிலிருந்து தனிமைப்படுத்தும் மாஸ்கோவின் முயற்சிகளை குறைமதிப்புக்கு உட்படுத்துவது. அதாவது ரஷ்யர்கள் உக்ரைனில் மட்டுமன்றி தமது நாட்டுக்குள்ளும் போர் நடப்பதை பார்க்கிறார்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்பு முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து புட்டின் ரஷ்யாவுக்குள்ளேயே வழக்கமான வாழ்க்கையை உறுதி செய்வதில் கவனமாக இருந்தார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகள் மீதான உக்ரைனின் கண்ணை கவரும் தினசரி தாக்குதல்கள் பிப்ரவரி 2022 புட்டின் தொடங்கிய போர் உக்ரைன் மண்ணில் மட்டும் நடத்தப்படாது என்ற சக்தி வாய்ந்த செய்தியை இப்போது ரஷ்ய மக்களுக்கு அனுப்புகிறது. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் நீண்ட தூர ஆயுதங்களின் தயாரிப்பை உக்ரைன் விரிவுபடுத்துவது உக்ரைனுக்கான அமெரிக்க இராணுவ உதவியின் எதிர்காலம் குறித்து நிச்சயமற்ற நிலையில் வளர்ந்து வரும் நேரத்தில் மிகவும் முக்கியமானது. போரின் ஆரம்ப மாதங்களில் உக்ரைனிய இராணுவம் அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகளின் ஆயுத விநியோகங்களை பெரிதும் நம்பியுள்ளது. அந்த நிலை இப்போது கணிசமாக மாறத் தொடங்குகிறது.